நான் கால் வைத்தார் ஏப்ரல் 3 மோடி எடுக்கப் போகும் பிரம்மாஸ்திரம் வீதியில் எதிர்க்கட்சிகள். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடியின் ரோட் ஷோவை முன்னிட்டு முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் மத்தியிலும் மாநிலத்திலும் என்டிஏ ஆட்சி இருந்ததால் புதுச்சேரி பல துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம், சாலை வசதிகள், ரயில் இணைப்புகள், விமான சேவை மற்றும் துறைமுக மேம்பாடு போன்ற உட்கட்டமைப்பு துறைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சமூகத்தின் பின்தங்கிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் ஆதரவு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பிபிஎல் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு தடை காலத்தில் 8000 ரூபாய் மற்றும் லீன் காலத்தில் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 55 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2500 ரூபாய் முதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி இளைஞர்களுக்கு சுமார் 6000 அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான தனியார் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் விளைவாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒற்றுமை தொடர்ந்தால் மட்டுமே புதுச்சேரியின் வளர்ச்சி தொடரும் என்றும், இல்லையெனில் வளர்ச்சிக்கு தடைகள் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. இதனை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி வருகிற ஏப்ரல் 3, 2026 அன்று புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ரோடு ஷோ ஒன்றில் பங்கேற்க உள்ளார். இந்த ரோடு ஷோ ஹோட்டல் அதித்தி அருகில் உள்ள அன்சாரி துரைசாமி சிலையிலிருந்து தொடங்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அண்ணா சிலை வரை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பெருமளவில் மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் வளர்ச்சி பாதையை தொடர்ந்து வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இந்த ரோடு ஷோ அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.